நாங்கள் இப்போது ஒரு ஒரு நல்ல பயணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அதாவது ஊவா மாகாணத்திலே பண்டாரவளை, அதாவது பதுளைக்கு அண்மையிலே இருக்கின்ற ஒரு மிகவும் ஒரு பெரிய நகரம்தான் பண்டாரவளை. ஒரு சுற்றுலாவை கவர்ந்த ஒரு இடமாக. இலங்கை என்பது ஒரு அழகிய நாடு. அந்த அழகிய நாட்டிலே இந்த பண்டாரவளை பிரதேசத்திலே ஒரு 3 முக்கியமான இடங்கள் இருப்பதை நாங்கள் அறிந்தோம். அந்த வகையிலே கடந்த பதிவிலே நான் நைனாச் பிரிட்ஜை உங்களுக்கு பதிவிட்டிருந்தேன். அடுத்தது குடா ராவணா எல்லா, அதாவது அழகிய நீர்வீழ்ச்சி, அங்கேயும் சென்றிருக்கின்றோம். அது அடுத்த பதிவிலே இடம்பெறும். அடுத்து லிட்டில் அடம்ஸ், அதாவது சிவனொளிபாதமலை, சிறிய சிவனொளிபாதமலை எங்கே இருக்குது என்று சொன்னால் இப்போ அங்கே தான் போய்கொண்டிருக்கிறோம். அது பண்டாரவளை எல்லா என்ற பிரதேசத்தில். எல்லா தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராவணா எல்லா அவங்களோட ஆட்சி தான் இங்கே நடந்திருக்கு. அதனால் அவங்களோட பேர் தான் இருக்கின்றது. அதால் இப்போ நாங்கள் முக்கியமான இடம் நோக்கி போகிறோம். 98 ஏக்கர்ஸ் என்ற ஒரு இடமும் இருக்கின்றது. அதில் பக்கத்தில் 98 ஏக்கர்ஸ் என்று சொன்னால் அந்த 98 ஏக்கர்ஸில் ஒரு அழகிய ஒரு ஆடம்பரமான ஹோட்டல்ஸ்கள் அமைய பெற்றுள்ளன. அதனையும் நாங்கள் பார்த்து கொண்டோம். அங்கே தான் இப்போது சென்று கொண்டிருக்கோம். அங்கே இருந்து தான் இந்த அழகிய அடம்ஸ், லிட்டில் அடம்ஸையும் பார்க்க செல்கின்றோம். அந்த வகையிலே நண்பர்களே, இங்கு பார்த்தோமே ஆனால் நாங்கள் சென்று கொண்டிருப்பது இது ராவணா ஃப்ளைங் ஏரியா. இந்த ஏரியாவில் ஃப்ளை பண்ணலாம். அந்த ராவணாவை ஏரியாவில் நாங்கள் ஃப்ளை பண்ணி கொண்டு இருக்கலாம். இது அழகிய இடம். இதில் பேஸ் அதாவது நாங்கள் லிட்டில் அடம்ஸுக்கு போகிற வழியில் இது இருக்கிற இடம்தான் இது. இந்த இடத்துல நிறைய சுவாரஸ்யமான விளையாட்டு நிகழ்வுகள் மற்றும் பல உல்லாச பயணிகளை கவரக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ், அதாவது வாட்டர் பூல் இருக்கின்றது. செயற்கையான வாட்டர் பூல், அது இயற்கையான வாட்டர் பூல் இங்கே அதிகமாக இருக்கின்றது. அது குடா ராவணா இல்லை. அதை தவிர இங்கே இருக்கின்ற ஏரியா தான் 98 ஏக்கரில் அண்மித்த உள்ள 98 ஏக்கர்லே ஸ்பா எல்லாம் இருக்கின்றது. அதெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும். நல்ல முறையிலே எங்களுக்கு அந்த டயர்டாக இருந்தால் அங்கே போய் ஒரு நல்ல சரியான மெசேஜ் ஒன்று பண்ணி இருந்தால் எங்களுக்கு அந்த மசாஜ் ரெஃப்ரெஷ்ஷை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அதனால் நாங்கள் அப்படி கொண்டு செய்துட்டு திரும்ப எங்களோட பயணங்களை நாங்கள் தொடரலாம். அப்போ எங்களோட பயணங்கள் உடல்நிலை நல்லா இருக்கும், மனமும் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். உண்மையாக மிகவும் ஹாப்பியாக இருக்குது இந்த பயணம். அந்த வகையிலே இந்த உயரமான மலைக்குன்று பாருங்கள். இந்த உயரமான மலைக்குன்றிலே மிச்சம் கஷ்டப்பட்டு ஏறி அங்கே இந்த ஃபோட்டோலாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த உயரமான மலைக்குன்று அழகிய காட்சிகள் எல்லாம் இருக்கின்றது. உயரமான மிகவும் இந்த சிவனொளிபாத மலைக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு, அதை போல தான் இந்த சிறிய சிவனொளிபாத மலைக்கு கஷ்டப்பட்டு ஏறி இறங்கி அழகாக அந்த காட்சிகளை கண்டு அழகிய இயற்கையை ரசித்து வானத்துக்கு போய் வானத்தில் முற்ற அளவுக்கு நாங்கள் போனோம். அந்த அளவுக்கு ஒரு உயரமாக இருந்த அந்த இடம் மிகவும் அழகாகவும் சிறப்பாகவும் இருந்தது நண்பர்களே. அதில் இங்கே 98 ஏக்கரில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய அந்த ராவணா ஃபால்ஸ் இருக்கின்றது. ராவணா நிறைய விளையாட்டு நிகழ்வுகள் இருக்கின்றன. அதனை எல்லாம் ரசித்து கொண்டு அடுத்ததாக நாங்கள் அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த 98 ஏக்கர்லேயே இருக்கக்கூடிய ஆடம்பரமான சொகுசு ஹோட்டல்ஸ்கள், உல்லாச பயணிகளை கவரக்கூடிய ஆடம்பரமான ஹோட்டல்ஸ்களை பார்க்கலாம். அந்த வகையில் அதில் டிலக்ஸ், ப்ரீமியம் டிலக்ஸ், சிக்னேச்சர், ஹனிமூன் டிலக்ஸ், ராயல் டிலக்ஸ் என்று பல வகையான அந்த 98 ஏக்கர்லே நிறைய ஹோட்டல்ஸ் அமைப்புகள் இருக்கின்றன. அது அன்னளவாக 1,50,000 இருந்து ஒரு நாளுக்குரிய தங்குமிட வசதியை நாங்கள் மிகவும் ஆடம்பரமாக அனுபவிக்கக்கூடியமாக இருக்கின்றது. அதிலே நாங்கள் சென்று புக் பண்ண முடியும். booking.com என்ற அதனூடாக சென்று நாங்கள் இந்த குறிப்பிட்ட இந்த 98 ஏக்கர்லேயே நாங்கள் ஆடம்பரமான அந்த ஹோட்டலில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அங்கே புக் பண்ணி கொண்டு
நாங்கள் இந்த லிட்டில் ஐடம்ஸை என்ஜாய் பண்ணலாம். அழகிய காட்சி அந்த இடத்திலிருந்து மிகவும் அழகாக காணக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் அருமை, பெருமை. எமது இலங்கை நாட்டில் இருக்கின்ற ஒரு உல்லாச பயண ஒரு முக்கியமான பிரதேசமாக இந்த பண்டாரவளை பிரதேசம் ராவணா என்கின்ற ஏரியா திகழ்கின்றது நண்பர்களே. ஆம் நண்பர்களே, இன்னும் ஒரு பதிவிலே சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.